கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த சாட்சியை இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சியை நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய கால் தான், சரிங்களா? என்னுடைய கால் தான். எனக்கு இந்த ஆஃப்டர் பிக்சரில் இருந்த மாதிரி தான் முன்னாடி கால் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி காலில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது எதனாலனா, நான் கிச்சனில் சமைக்கும் பொழுது கிச்சன்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டொமேட்டோஸு இந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது அரிசி தண்ணி கழுவி வாஷ் பண்ணி ஊற்றணும், அந்த மாதிரிலாம் ஊற்றும் பொழுது என் காலில் அந்த தண்ணிலாம் படும் பொழுது எனக்கு அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி எனக்கு வந்துருச்சு, சரிங்களா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. அது திரும்ப திரும்ப தொடர்ந்து நான் கிச்சனில் வேலை பார்க்கும்பொழுது திரும்ப அந்த தண்ணிலாம் நம்ம வாஷ் பண்ணி கொட்டும் பொழுது எனக்கு தொடர்ந்து மாய்ஸ்சர் என்னுடைய காலில் பட அந்த மாதிரியே எனக்கு இருந்தது. அது பார்த்திங்கன்னா காலையில் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இச்சிங் மாதிரி நமிக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கர்ஸ் நடுவில் நமிக்க ஆரம்பிக்கும். திரும்ப அந்த தண்ணி, ஏன்னா நம்ம சமைக்கிறதுங்கிறது ரொட்டீனாக நம்ம பண்ணுறது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம ஏதாவது நான்வெஜ் சமைச்சாலோ வாஷ் பண்ணி ஊற்றினாலோ எது பண்ணாலும் அது ஏதாவது கொஞ்சம் பட்டுச்சுன்னா கூட என் காலில் என்னோடய ஸ்கின் அவ்வளோ சென்சிட்டிவ். எனக்கு அது தொடர்ந்து என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. அந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடுச்சு. பார்த்திங்கன்னா பிளட்டு வர அளவுக்கு 2 ஃபிங்கர்ஸ் நடுவில் பிளட்டு வர அளவுக்குலாம் எனக்கு இந்த கருப்பாக மாறிடுச்சு. அதாவது நான் சொரிஞ்சிடுவோன்னே கருப்பாக மாறிடுச்சு. அந்த பாதத்தெலாம் பார்த்திங்கன்னா என் பாப்பா தான் கை வச்சுட்ருக்கு, இங்கெல்லாம் அப்படியே கருப்பாக அப்படி மாறிடுச்சு, ரவுண்டாக அப்படி. இவங்க பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலை குழந்தைங்க அப்ளை பண்ணி விடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பிளட்லாம் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. டெய்லி நைட்டு கோகோனட் ஆயில் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க அவங்க, அம்மா நான் அப்ளை பண்ணி விடுறேன்னு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி என் பிள்ளைங்க அப்படி அப்ளை பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணினேன், சரி இது எப்படி இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ நான் எடுத்து வச்சேன். நல்ல வேலை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தது நல்லதாக போச்சு. ஏன்னா இது ஒரு டெஸ்டிமோனிக்கு எனக்கு பயன்படுது. அப்போது இதை குறித்து எனக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பாரு. இது சரியாயிடும், அந்த சூழ்நிலை அந்த தண்ணியிலே நிற்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு அமைச்சு கொடுப்பேன், அந்த சமைக்கும் பொழுது அந்த தண்ணீரே உன் காலில் படாத மாதிரி நான் சூழ்நிலை அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார், சரிங்களா? பார்த்திங்கன்னா மேலே ஆக்சுவலி சமைக்கிற ஒரு இது இருந்தது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையே உனக்கு வராது, உனக்கு மாற்றி கொடுப்பேன். எனக்கு ஒரே இரிட்டேஷனாக இருக்கும். இது இந்த நைட்டு படுக்கும்பொழுது இந்த கோகோனட் ஆயில் சில டைம் அப்ளை பண்ணுவேன், சில டைம் டர்மரிக் பவுடர் போடுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டே இருப்பார், உனக்கு சரியாயிடும், உனக்கு சூழ்நிலையே மாறிடும், எல்லாமே மாறிடும் அப்படின்னு வார்த்தையை கொடுத்து அப்படியே பண்ணிட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேடாகிடுச்சு, சொரிஞ்சு அப்படி கருப்பாக அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆண்டவர் தான் வார்த்தையை கொடுத்துட்டாரே, கண்டிப்பாக சரி பண்ணி வர சொல்லிட்டு நான் அதை பற்றி அப்படியே விட்டுட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே என்னுடைய கால் வைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை கிச்சனே மாறிடுச்சு. நான் யூஸ் பண்ண கிச்சனில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூம் மாதிரி, அந்த ரூமில் போய் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கிச்சன் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஈஸியாக பண்ணி விட்டுட்டார். இந்த அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு நான் இந்த கிச்சனில் நீ வேலை பார்க்க மாட்டேன், நீ வேறு கிச்சனில் தான் நீ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை கொடுத்து இப்போ எனக்கு சொல்லப்போனால் அந்த கிச்சன் மாறின அடுத்த ஒரு 2 நாள்லேயே எனக்கு இது சரியாக போச்சு. அப்போது இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எனக்கு அந்த ஒரு கிச்சன் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம். இப்போ கிச்சன் எனக்கு மாறினதுனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு ப்ராப்ளமே சரியாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்துட்டு இருந்தாரு, உனக்கு பிரச்சனையே சரி. ஏன்னா என் காலில் பிளட்டு வருங்க, அதாவது சின்னதாக எங்கேயாவது நான் இடிச்சுக்கிட்டேன்னா கூட அந்த இது தோல் நடுவில் பார்த்திங்கன்னா அப்படி சாஃப்டாக, ஏன்னா சொரிஞ்சிடுறோம் இல்லையா, அந்த இடம் சாஃப்டாக இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் ஏதாவது பட்டுச்சுன்னா கூட பிளட்டு வந்துடும். அப்புறம் நான் அதில் பவுடரு, என் பிள்ளைங்க அதில் என்னென்னமோ போட்டு கலக்கி எனக்கு போடுவாங்க, சின்ன குழந்தைங்களே என்னென்னமோ பண்ணி போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருந்தார், நீ இங்கே இந்த கிச்சன்லேயே நீ இது பண்ண மாட்ட, நீ வேறு கிச்சனில் தான் நீ பண்ணுவ. அதுக்கு தகுந்த மாதிரி மேலே கிச்சன் ஒரு நாள் நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டரு இத்தனைக்கும் ஆஃபில் தான் ஆன் பண்ணுறேன்,
ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகவே இல்லைங்க, அப்படியே லாக் ஆகிடுச்சு. அதோடு எனக்கு நான் வேறு கிச்சனில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு, வீட்டுக்குள்ளேயே தான் கீழே போய் வேலை பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தையே மாற்றி கொடுத்தாரு. ஏன்னா 2 காலுமே இந்த பிரச்சனை இருந்தது எனக்கு, ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கு. அந்த கிச்சன் மாறின ஒரு 2 நாள்லேயே எனக்கு சரியாயிடுச்சு. அப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்னை கண்காணிக்கிறது, என்னை பாதுகாக்கிறது, எனக்கு பதில் கொடுக்கறது, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தீர்வு. உங்களுக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் மனுஷங்க என்ன நம்மளை சுற்றி மனுஷங்க இருந்தாலும், டாக்டர்ஸ் இருந்தாலும், ஒரு சில விஷயம்லாம் ஆண்டவர் தான் சூழ்நிலைகளே மாற்ற முடியும். இப்போ சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது பாருங்கள், எனக்கு சூழ்நிலைகளை கிச்சன் மாறின உடனே 2 நாள்லேயே எனக்கு சரியாக போச்சு. அப்போது பாருங்கள், இதுதான் என்னுடைய இப்போ கரண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறத என்னுடைய கரண்ட்டு கால். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு. இது வந்து இது மாதிரி தான் முன்னாடி இருந்தது, இது அஃபெக்ட் ஆன போது இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா இது இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு மாற்றின தேவாதி தேவன். ஏன்னா அவஸ்தைப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறவங்க அந்த கொடுமையை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா காலை கீழே பாதம் வச்சு நடக்கும் பொழுது சுருக்குன்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒன்று. அதே போல் நம்ம வந்து அந்த நமிக்கிற இச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. வை? பிகாஸ் அந்த மாய்ஸ்சர் தொடர்ந்து அந்த ஈரப்பதம் காலில் பட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அதை அனுபவிக்கிற பொழுது தான் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் இந்த குழந்தை இவ்வளோ அனுபவிக்குதே, ஆனாலும் இதுக்கு ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஒரு ஸ்டெப்பை எடுத்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாரு. உண்மையிலே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது போல் எத்தனையோ செஞ்சுருக்கிறாரு. அவர் செய்யாதது லெஃப்ட் அவுட்டு அப்படின்னு என்னால் அது சொல்லவே முடியாது. இதுதான் லெஃப்ட் அவுட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏராளமான காரியங்களை செஞ்சுட்டு தான் வராரு. அதில் இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கால் சரியாகி கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி வீடியோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அனுப்ப இருந்த அந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதிலேருந்து இப்போ நான் கொலாச் பண்ணி இப்போ கரண்ட்டாக இந்த காலை வந்து இப்போ எப்படி இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு இது பக்கத்தில் இப்போ நான் போட்டிருக்கேன். இது உண்மையிலே என்னுடைய கால் தான். ஆண்டவர் செய்யலைன்னு சொன்னால் தான் நம்ம பொய் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால் தான் நம்ம உண்மை பேசுகிறோன்னு அர்த்தம். அதனால சகலத்தையும் ஆண்டவர் அறிவார். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய டெஸ்டிமோனி. பிகாஸ் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு கால் அந்த தண்ணியில் நிற்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக அந்த கிச்சன் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அந்த கிச்சன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனை தான். ஆனால் எனக்கு ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் உதவி செய்யலை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சூழ்நிலைகளே மாற்றி என்னுடைய காலை நார்மலாக்கி வச்சுருக்கிறாரு. எங்கள் அம்மா கூட ரீசெண்டாக வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. வரும்பொழுது அம்மா கால் சரியாயிடுச்சுன்னா காட்டினேன். என் கால் அவ்வளோ பட்டு போல் மாறி இருக்கு கால். கர்த்தர் கொடி நன்றி. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால தான் நானே உயிரோடு இருக்கிறேன். இல்லாட்டி அவ்வளோதான். எல்லாருக்கும் அப்படி தான். பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் ஆண்டவர் தான் துணை என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ளுங்க. அவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும், வேறு யாருமே செய்ய முடியாது. கர்த்தர் கொடி நன்றி. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடையும் கூட இருப்பாராக. உங்களுக்கும் இது போல நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். அவர் இறுக பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவர் வார்த்தைகளை கொடுத்து நான் அந்த வார்த்தை நிறைவேறும் நான் விசுவாசிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலேயே நான் அதை விசுவாசிட்டே இருந்தேன். அப்போ என்னுடைய கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து அப்படின்னு வசனம் இருக்குது. அது போல தான் கர்த்தருக்கு காத்துட்ருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் வார்த்தை, இது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் டெலிவரன்ஸ். இது ஒரு தீர்க்க தரிசன விடுதலை. எனக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு எப்படி நிறைவேறிஇருக்குன்னு பாருங்கள். அதனால உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் நிச்சயமாகவே நிறைவேறும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரிங்களா? கர்த்தர் கொடி நன்றி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்வார். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா.